நம்மளோட லைஃப்பில் சில விஷயங்கள் நமக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்கும், சில விஷயங்கள் நம்மளோட கடமையாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃப்ரேசஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்படி தாங்க, ஐ ஹாவ் டு, ஐ நீட் டு அண்ட் ஐ வாண்ட் டு. ஐ ஹாவ் டு அப்படின்றப்ப ஆப்ளிகேஷன், நம்ம வந்து கடமையை பற்றி சொல்கிறப்ப நம்ம வந்து ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து செஞ்சே ஆகணும், இது என்னோட கடமை அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஐ ஹாவ் டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டு சப்மிட் த ரிப்போர்ட்ஸ், அதாவது நான் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது, இது என்னோட கடமை அப்படின்றப்போ ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி ஐ நீட் டு அப்படின்றப்ப நெசசிட்டி, தேவையை பற்றி சொல்கிறப்போ, ஒரு செயலை நம்ம வந்து தேவைங்கிறப்ப செய்வோம்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஐ நீட் டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் டு கன்சல்ட் த டாக்டர், அதாவது நான் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், இது என்னோட தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஐ வாண்ட் டு அப்படின்றப்போ விஷன் லைக், அதாவது உங்களோட விருப்பத்தை இல்லைன்னா உங்களோட ஆசையை இல்லைன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ ஐ வாண்ட் டு நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு கோ ஷாப்பிங் நவ், அதாவது எனக்கு ஆசையாக இருக்குது, இப்போயே ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நம்ம ஆசையாக இருக்கப்போ நம்ம வந்து ஐ வாண்ட் டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மூணுமே வந்து ஓரளவுக்கு சேம் தான், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து டெய்லி ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். எனக்கு போன வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி நம்ம சொல்லுவோம், அதோ இந்த 3 ஃப்ரேசஸில் எதை நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிடுங்க. அப்படியே ஆங்கிலோஃபோன் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. Anglophone, your phone is your English teacher.